நமக்கு எப்போதும் வெளிப்பட்டுக்கிட்டே எதையுமே ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் நியமமாக செய்யும்போது அதனுடைய பறக்கத்தை செய்யும். கேட்டால் அமல்கள் சிறந்தது என்று அமல்கள் சிறந்தது சின்ன அமலாக இருந்தாலும் நியமமாக செய்வது. ஒரு நாளைக்கு உட்காந்து 1 லட்சம் 2 லட்சம் தடவை தருவாங்க கொடுக்கும். அதுக்கப்புறம் தருவாக்கையே மறந்துட்டு அது தவிர 1 வருஷம் கழிச்சு நான் சொன்னோம் இப்போ அதெல்லாம் ஓத முடியல, சரி இன்னைக்கு ஒரு தடவை ஓதுவேன் அப்படின்னு வருவாங்க. அதுக்கு அதானி வாங்கிட்டா என்ன ஒரு படம் தண்ணியை எடுத்து அதெல்லாம் ஊற்றணும். அது தண்ணியில் ஊற்றணும் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிடும். கொஞ்ச நேரத்தில் தெரியும் தண்ணி காய்ச்சிடும், அந்த இடம் தெரியாது. அதுக்கு பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது ஒரு அடையாளமும் இதில் தெரியாது. ஆனால் மழை பெஞ்ச அப்படியே கெட்டி கிடந்து அந்த தண்ணி சொட்டு சொட்டா இருந்து கீழே விழுந்துகிட்டே ஒரு சொட்டு விழுந்துகிட்டே இருக்கு. விழுந்து காலையில் இருந்து விழுந்து மல்லாட வரைக்கும் விழுந்து நான் பார்த்தோம்னா சின்ன குடியரசு ஏகப்பட்டது ஏகப்பட்டது. இது ஒரு சொட்டு, அது ஒரு உடம்பு உண்மையிலே அடையாளம் தெரியவில்லை. ஆனால் ஒரு சொட்டு விழுந்ததே தொடர்ந்து விழுந்த உடனே அதில் ஒரு படம் வந்து செய்யாது. அது மாதிரி சின்ன அமல் சுபஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்லுவான், ஒரு 3 தடவை சொல்லுவான், திறமை சொல்லுவோம். அதனுடைய பலாபலம் அது செய்யும். அது அதை அப்படியே மனசில் பதிஞ்சு அது ஒரு நாளைக்கு அது செய்யணும். அதனுடைய பவரை காட்டாது. அதனால இருக்கட்டும், மற்ற விருதுகளாக இருக்கட்டும், சிறுசிலாவாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லாத்தையும் மொத்தமாக வர முடியாது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அது ஒரு சிரமமாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஏதாவது டைம் கிடைக்கிற ஓரணும்னு வச்சு கொஞ்சம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே வந்தால் அதனுடைய பவர் நமக்கு வெளியாக ஆரம்பிச்சுன்னா நல்லாவுக்காக அது கராமாத்துங்கிறது. ஏன்னா அதில் நம்ம எதிர்பாராத முறையில் அல்லாஹ் வாசல்கள் திறந்து விட்டுருவான், வீட்டில் உள்ள முசீபத்துகள் கொடுப்போம். என்ன கஷ்ட நஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படாது, குறைபாடுகள் அது இது என்ன செய்யும், எல்லாமே மாறி வர ஆரம்பிக்கும். அது வரங்கத்தில் இது இப்போ நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும். முன்னாடி எவ்வளவோ தோல்வி கிடந்தோம், சிரமத்தில் கிடந்தோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் தெரியுதுங்கிற அளவில் என்ன செய்யும், அதனுடைய தெரியும். அதனால தொடர்ந்து செய்யுங்க. என்ன அமலாக இருந்தாலும் செய்வாங்க, அதில் மறக்க முடியாது. கண்ணியத்திற்கும் இந்த மரியாதைக்கும் இருக்கிறவர்களே, உலமா பெருமக்களே, உஸ்தாத் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாற்று மதத்து நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த முக்கியமான இந்த விசேஷமான இடத்திலே வைத்து சந்திப்பதிலே நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இடத்தை பற்றி என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு நான் பூரிப்பு அடைந்து அப்படியே மொத்தத்தில் நான் இல்லை அழிஞ்சிட்டேங்கிற அளவுக்கு நான் ஆய்வு உட்கார்ந்துருக்கேன். மஸ்கட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்தே ஆகணுங்கிற நியத்தில் தான் நான் அம்மா செலவு போடுறோம். அதை போல் நம்ம சகோதரன்மார்களுக்கெல்லாம் சொன்ன வாப்பா கண்டிப்பாக வந்துருப்பா நீங்கள் வரணும். அது சில விசேஷங்கள் இருக்குது, சில இல்லை பல விசேஷங்கள் இருக்குது. அப்போ இங்கே வர அப்படின்னு சொன்ன சகோதரர்கள் எல்லாம் அல்லாஹ் சேகநாயகம் அவர்கள் அழைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்வான தளத்தில் எல்லாருக்கும் தெரியணுமே, இதனுடைய அமைப்பை பற்றி தெரியணும். என்ன இடம் சும்மா எல்லாரும் ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு வராங்க, போடுறாங்க, எல்லாரும் வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு கப்பல் செடிகளுக்குள்ள ஒன்றும் இல்லை. எதுக்காக இருக்க வர்றாங்கன்னு யாருக்கும் தெரியலையே. அதற்காக சொல்லணுங்கிற மக்கா முக்கர்ரமாவில் காபா ஷெரீஃப்க்கு 4 பக்கமும் மலை, 4 பக்கமும் மலையாத்தான் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே பாஜா மனிதன் நாயகம் 40 நாடு
நீயத்து வச்சு அவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு வழிகாட்டுங்கன்னு வந்தாங்களே. அப்பாவுக்கு கையை காட்டினாங்க. அப்பா அலைக்கும் சலாம் இன்னல் வலிய சுல்தான்கள் அவலியாண்டாங்க. இன்னல் வலின்னா என்னன்னு தெரியல, மறுபடியும் சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா. அப்புறம் கூகுள் படம் மாதிரி கையாலேயே சில படத்தை போட்டு வரைஞ்சி பாம்பேக்கு அப்புறம் அகமதாபாத், அதை தாண்டி இந்தியாவில் அஜ்மீர் ஷரீஃப்னு ஒன்று இருக்கு. எப்படி மக்காவோ அதை மாதிரி 4 பக்கமும் மலை இருக்கும். அங்கே நீங்கள் போங்க, அதுதான் உங்களுடைய வாசஸ்தலம், அதுதான் உங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த 4 பக்கம் மலை உள்ள விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று மக்கா, 2வது அஜ்மீர் ஷரீஃப். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த இடத்துல முன்னும் பின்னும் வடக்கும் தெற்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, எல்லாம் மலையாள சூழ்நிலை. இந்த இடத்துல குறிப்பாக 2 ஷேகுமார்கள், 2 குத்துபுமார்கள் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே கிலாபத்து முடிஞ்சது, பையத்து முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கிலாபத்து முடிஞ்சாச்சு, நம்ம ஷேக பார்க்க வேண்டியதுன்னு இருந்தாங்களா? எதற்காக இங்கே வந்தார்கள்? அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். இப்போ மௌலானா சீதை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குரான் ஆயத்து சொன்னாங்க. அவருல்லா விஷயத்தான் யா இவர்லேருந்து ஆமனுத்தக்குல்லா கொணும் மகன் சாதிக்கேன், அல்லாவுக்கு பயப்படுங்க, தக்வா செய்யுங்க, மெய்ப்பிப்பாளர்களோட உட்கார்ந்துக்கிடுங்க. நீங்க பொதுவாக சொல்லக்கூடிய அர்த்தம் சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க, மெய்ப்பிப்பாளர்களோடு சேர்ந்து உட்கார்ந்துக்கிடுங்க. ஆனால் அந்த போகணுங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. அட யாசிர் சூறாவை ஓதுனோம்னா என்ன, இதா அராத செய்யன் யகுல லஹு குன் ஃபயகுன். குன் கோனுலாம் அது கிராமர் தானே. குன்னுனா என்னது பாப்பா, ஆகு அப்படின்னா அல்லாஹ் சொன்னா ஆயிரும், குன் ஆகன்னு ஆயிரும். அப்ப இது கோனுனா என்ன அர்த்தம்? சாதிக்கீங்கள் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பிப்பாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள், அவங்கள நீங்க கரைஞ்சிருங்கன்னு அர்த்தமே தவிர நீங்க அவங்க கூட போய் உட்கார்ந்துக்கிடுங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் அந்த தன்னுடைய சேகநாயத்திலே கரைவதற்காக தான் சேகனாப்பா அந்த இடத்துல தேர்வு செய்தாங்க. அவருடைய சேகனா அங்க தேர்வு செஞ்சாங்க. 2 பேரும் ஞானத்துல சேகனாப்பாவுக்கு அவ்வளவு தேட்டமா இருந்தது. இது எங்க கிடைக்குங்கிற இடத்துல ஒழுங்கான ஆசிரியர், ஞானத்தை அள்ளி தெரிக்கக்கூடிய ஞானி, பரிபூரண சந்திரன் கிடைத்து விட்டதாகும். அதனால இங்க வந்து தெவிட்ட சேகனாப்பா அவர்கள் அள்ளி பருகிய இடம் இந்த இடம். இதுல நம்ம பொதுவாக சொன்னா உற்சாகத்துல கூட நான் மக்கால வச்சு மதீனால வச்சு சொன்னேன். சொர்க்கத்தினுடைய பூங்காவனம் அதனுடைய சிறு பகுதி மதீனாவில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலே ஒரு கார்பெட்டை போட்டு அதில் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டு வந்தா பெரிய தவாப் கிடைக்கும். உஸ்தாத் அவர்களே, நீங்க அதுல ஒரு தடவை போய் உட்கார்ந்தா, ரியால் ஜன்னால உட்கார்ந்தா, ஜன்னத்துல உள்ள இடத்துல உட்கார்ந்துட்டீங்க, திருப்பி அல்லாஹு தஆலா நரகத்துல போட மாட்டான். அது தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா அதுக்கு தகுந்தபடி இபாதத்தை நீங்க பரிபூர்ணமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உஸ்தாதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படி ஒரு அர்த்தத்தை நான் இதுவரை கேள்விப்படலையப்பா, அருமையா சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் அதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு பாதங்கள் அதிகமாகப்பட்டதோ, அதிகமாக அவர்கள் நடமாடினார்களோ, அவர்கள் அதிகமாக வந்து சேர்ந்தார்களோ, அடிக்கடி விசிட் செய்தார்களோ, அந்த இடம் சொர்க்கத்தினுடைய பகுதியில ஒன்றுதான். அதற்கு அவர்கள் சொன்னாங்க, மேலப்பாளையத்துல ஷேக் சலாவுத்தீன் அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய திரு பேரனுடைய மகனார் என்ன, அவங்க அங்க அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து விக்ரியாவை 51 கண்ணி ஆக்குனதுனால ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, எத்தனை தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருப்பாங்க, எத்தனை தடவை முஹம்மது நபி அப்பா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இதை ஒத்து கேட்டு பார்த்து சர்தானா நாயமே, நான் உங்களை பத்தி போட்டு சர்தானான்னு கேட்டு அவர்கள் அந்த இதை 51 ஆக்குனாங்களே. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த புகழ் கவிதையை 51 ஆக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால யாரெல்லாம் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக ரியால் அமர்ந்தவர்கள் ஆவார்கள். இதற்கு ஏதாவது தவறு என்று யாரும் சொன்னால் கியாமத்திலே நீங்கள் தாடியை பிடிச்சி கேளுங்கள் அவர்கள் சொன்னார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை போல உலகத்திலே பல இடங்கள் இருக்கிறது ரியால் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதங்கள் அடிக்கடி வந்து சேர்ந்த இடம். இன்றைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஸ்தலம் அவங்க 2 பேரும் சையது மசூத் நாயிம் ஹயாத் அலி அவர்களும் ஷேகனாப்பா அவர்கள் மாத்திரம் வந்தது மட்டுமில்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள்.
நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் என்ன வாழமும் அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ் என்ன அவங்க குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 பேரும் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஆலமு அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ்வை சொன்னேன். நான் அறிந்து கொள்ளுங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க கூட இருக்காங்கன்னு சொல்லலை, உங்களிலேயே இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னானே. அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னாத நம்ம இப்போ உணர்றோமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட இருக்கிறாங்க. சில நேரங்களில் சேகமார்கள் கூட இருக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு சொல்லும் போது, நிலைநிறுத்தும் போது கஸாலி இமாம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தந்தாங்க. அது மாதிரி செய்யும் போது ஞாபகம் வருது. மற்ற நேரங்களில் நம்ம கஃலத்துல மறதியாளர்களாக தானே இருக்கோம். ஆனால் இந்த 2 பெரிய சீதேவிமார்கள் அவர்கள் ஹால் ஹயாத்திலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தார்கள், அவர்களாகவே ஜொலித்தார்கள், அவர்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைந்திருந்தார்கள். அதனால இந்த இடத்துல ஞானம் மட்டும் பரிமாறப்பட்ட இடம் இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 2 சேகமார்களோட இருந்திருக்கிறார்கள், அடிக்கடி வந்து போயிருக்கிறார்கள். இதுவும் ஒரு ரியாலத்து ஜன்னா என்பதுதான். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் தேதி இதுல முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வாரம்னு சொன்னா, சொர்க்கத்தினுடைய பகுதிக்கு பூங்காவனத்துக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது வந்து கந்தூரி பாறை செஞ்ச மலையா இருக்குன்னு நினைக்காதீங்க. சொர்க்கத்தினுடைய பூங்காவனம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கோம்னு சொன்னா, அல்லாஹு தஆலா நம்ம மேல வச்ச கருணை, அவன் வச்ச இறக்கம். அட பாவிகளா, நீங்க சொர்க்கவாதி ஆகுங்கடா, போய் ரியாலத்து ஜன்னான்னு சொல்லக்கூடிய அந்த சேகுமார்கள் 2 பேர் உட்கார்ந்தாங்கடா, அங்க போய் வருஷம் உட்கார்ந்துவாங்கடா சொர்க்கவாதின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால நமக்கு இங்க வர வேண்டிய பாக்கியம் கிடைத்தது. அதனால யார் யாருக்கெல்லாம் என்ன நியத்து இருக்குதோ ஒவ்வொரு வருஷமும் வந்து சொல்றோம், நாயகமே எங்களுக்கு இந்த வீட்டுல இவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, நாயகமே நீங்க தான் குழந்தை வரம் கொடுக்கணும், கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வர நம்ம என்ன மற்றவங்க அவங்க சொல்ற மாதிரி சிறுக்கு குறிப்பிட்டு ஹராமிலே இருந்தோம். நௌதுபில்லா மகாத்தால வந்து யாத்தி அவளியா கிட்ட கேட்காத, ஐயாக்க நாபுடுவோம் ஐயாக்க சென்று அவன் என்ன கேட்கறேங்கிறான். நம்ம மாப்பிள்ளப்பா சொல்லி தந்துருக்கிறாக. ஜாரத்துங்கிறது 3 வகை. ஒன்னு ஆண்டவனே இந்த அவுலியா பொருட்டாளு, 2வது அவுலியாவே நீங்க ஆண்டவன்கிட்ட வாங்கிட்டாங்க எனக்கு கேட்க தெரியலன்னு, 3வது அவுலியாகிட்ட நேரம் கேட்கறது. மாப்பிள்ளை பாப்பா சொல்றாங்க அவுலியாகிட்ட நேரம் கேளுங்கடா, அதுதான் உண்மையான ஜாரத்து. இப்ப நம்ம சேகனா பாட்டதான் கேட்போம், நம்ம ஹயாத் சொல்லிட்டு தான் கேட்போம். ஏன்னா அவங்க ஹயாத்தாக இருக்கிறா, சேகனாப்பாவும் ஹயாத்தாக இருக்கிறா. எல்லாரும் நம்முடைய சேகமார்கள் எல்லாரும் ஹயாத்தாக இருக்கிறா, யாரும் மறைஞ்சது கிடையாது. கூப்பிட்டா வந்துடுவாங்க. இப்ப வந்து நின்றாங்கன்னா நம்மளாம் இப்ப நம்ம பேசக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, சேகனாப்பாவும் இருக்கிறாங்க, மசூது நாயகம் ஹயாத் வலியும் இருக்கிறாங்க, ஓது நாயமும் வந்திருக்காங்க. காஜா நாயகம் வராம இருப்பாங்களா? காஜா பந்தான வசனம் வராம எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா நேரடியா பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விட நிறைய பேர் மௌத்தா போயிடும். அதனால நமக்கு கண்ணில் காட்டாம அல்லாஹ் தஆலா தடுத்து வைத்திருக்கிறானே தவிர எல்லாரும் ஹயாத் வலியா தான் இருக்கிறார், எல்லாரும் வரக்கூடியவர்களாக தான் இருக்கிறார். அதை அறிந்து உணர்ந்து அவர்களோட நம்ம பழகினா அதுல கிடைக்கிற சந்தோஷம் போல வேற எந்த சந்தோஷமும் இந்த உலகத்துல கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை வர வைப்பதற்கு இன்னொன்று என்னன்னா முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பெரிய விசேஷம், பெரிய பரக்கத்து, பெரிய விஷயம்னா ஒரு ஷேக் அவர்களும் சையத் மசூத் ஹயாத் வலி அவர்களும் அவர்களுடைய பிரதான கலிஃபா கலிஃபத்து மப்ரூர் ராஜா சையத் ஷேக் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு கலிஃபாவாக அல்லது ஒரு ஷேக் ஒரு சிஷியராக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். பல நாட்கள் பல வருடங்கள் வந்திருக்கிறார்கள் என்பதான உண்மை. அதனால இந்த இடத்துல குல்லுமஹமத் சாஹிப் எங்க இந்த இடத்துல நம்ம ஒரு ஷேகு, நம்முடைய ஷேகு கூட நம்ம வந்து இங்க இருக்கிறது அவங்களுடைய சுன்னத்தை பேணக்கூடிய விஷயமா ஆயிப்போச்சு. இது வந்து உங்க யாரும் நீங்க யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டியா, இது யாரும் உணர்ந்திருக்க மாட்டியா. நான் பரிபூரணமா இந்த தடவை உணர்ந்தேன்.
ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய சேகநாயத்துக்கு கூட அந்த இடத்துக்கு போறது சேகனாப்பா அவர்களும் செய்த மசூதாயம் ஹயாத் அலி அவர்களும் அவர்களோடு நம்ம இருந்தா எப்படி இருக்குமோ அவர்கள் இருந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கா. அல்லாஹு தாலா ஆண்டவரே என்னுடைய சேலுக்கு நீடித்த ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுத்து இதே போல பல வருடம் அங்கே நான் அவர்களோடு இருக்க வேண்டும். இந்த சுண்ணத்தை நான் ஹயாத்தாக்க வேண்டும் என்று இந்த வருஷம் பரிபூர்ணமாக நான் துவா செய்து அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை அந்த தௌஃபீக்கை கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு ஆயிரம் புகழ் சொன்னாலும் போதாது என்று சொல்லி இந்த பரக்கத்தான இடத்திற்கு நாம் ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும். எந்த வேலை இருந்தாலும் உங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதி ஆக்குறதுக்கு கூப்பிடுறானே அதில் நீங்கள் மிஸ் பண்ணிடாது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு அவர்களுடைய பாட்டனார் அவர்கள் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு தன்னுடைய பேரப்பிள்ளை செய்ய பார்த்துட்டு இங்கே எப்போதும் என்ன வானை குருவாக இருக்கும் வானை குருனது வாணிப வயசாக இருக்கும். பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் பார்த்துக்கிறாங்க. வானை குருவாக இளம் வயசுல தான் செய்வாங்க. சிறு வயசுல மாதிரி அவரை பார்ப்பாங்க. நாங்கள் பார்த்தா சிறு வயசு தான் பார்த்துக்கிறா. ஆனால் வானை குரு சேகனாப்பாவுடைய ஒரு ரஹ்மான் முனாஜாத்திலே ஒரு அடியை சொல்றாங்க. ஆதம் அருவானில் செல்லவே ஐனை திருத்தி கொண்டது நீ. ரஹ்மான் ஆதம் அருவானில் செல்லவே ஐனை திருத்தி கொண்டது நீ. மூல பொருளால் இருந்ததும் நீ. மோட்ச பதத்தில் இசைந்ததும் நீ. வானை உருவாம் மசூதில் வாக்கி உதயமானவன். வானை குரு வானத்து மசூத் நாயகனுடைய அந்த வார்த்தையில நீண்ட வந்து சொல்றாங்க. மசூத் நாயகத்தை வேற பார்க்கணும் வெளிக்காட்டினாங்க. திருநாமங்கள் இப்போ முறையா நம்ம சிலாவெல்லாம் ஓதும்போது மரியாதையை நின்றுதான் ஓதணும். எழுதி நின்று அந்த திருநாமங்களை எல்லாம் நம்ம உட்கார்ந்து போட முடியாது. இருந்தாலும் அப்பா நமஸ்கரிക്കാം. ஷேகுமாரோட பேர்நாமங்களை சொல்லும்போது நம்ம மரியாதையை இருந்தாலும் மரியாதை குறையாம ஓதணும். எல்லாரும் நீங்க முடியாது இல்லையா? அதனால 15 நாமங்கள் ஓதணும். அப்போ பேர்நாமங்கள் ஷேகுமாரோட பேர்நாமங்களை இஸ்மில் ஆதம் அது வானை குருன்னு இருக்கிறாக தன்னுடைய பாடலையும் வெளிக்காட்டுறார். அப்பேற்பட்ட மசூத் நாயகம் சிந்தாவதி அவர்கள் மற்ற சேகனாப்பாவெல்லாம் வபாத்தானார்கள், கடைநல்லூர் அடங்கியிருக்கிறார்கள். என்ன அப்படி இருந்தாலும் கூட அடங்குறது ஐயாத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மௌசூங்கிற ஒரு நிலையில அடங்கியிருக்கிறார்கள். ஆனால் மசூத் நாயகம் இருந்தாலும் அந்த நிலையில் எப்படி எதிரடைக்கலாம், எப்படி காலங்காலமாக அவர்கள் ஹயாத்தில் நபியாக இருக்கிறார்களோ வலியாக இருக்கிறார்களோ அதே போல ஹயாத் வலியாக இருக்கிறார், நடமாடி இருக்கிறாரா. அவர் சொல்லி காட்டுறார். என்ன சேகனாப்பா அவர்கள் இருக்கலாம் பெரிய நேரத்திலாம் இது மாதிரி என்னை விட்டு போதியடான ஒரு வார்த்தை தெரியுமா, போகிறதுன்னு தெரியப்பா இங்கே இதை நடத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி சொல்கிற நேரத்தில் அழுதான் திரும்பி போறீங்களான்னு கேட்டாங்க. திரும்பி போவோம் உங்களோட தான் இன்னும் அந்த மழைக்க இந்த தனிங்கிறது என்ன நினைக்கிற இடத்துல
அப்பாவும் சேகனாப்பா அவங்க நினைக்காத நேரம் உண்டுமா பணம் உண்டுமா இரவு பல 24 மணி நேரம் அவர்களிலே நினைத்ததை அப்போ அவங்களோட இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான அவர்களுக்கு இந்த மலையில் ஒத்தக்கல் சந்தனக்காவு வந்தம் இப்படி நிறைய கிட்டத்தட்ட 60 இடம் சொல்றாங்க இந்த பகுதியிலேயே. இது அல்லாமல் நமக்கு தெரியாத எத்தனை இடங்கள் இருக்கு. 60 இடத்துக்கு மேல அவருடைய இதே மாதிரி கருத்துக்கள்லாம் நடந்துருக்கு. ஒரு இடத்துல பக்கத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதி வேற 15 அங்கே நடக்கும். நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு பேர்களை செய்து அவர்களுடைய தொடக்கம் வழங்கி கொண்டே இருக்கு. அதே மாதிரி சேகனாப்பா நாயம் அவர்கள் நயா சொன்னீங்க அவர்களை பற்றி வழங்குவது தெரியும். கிழக்கரையில் வாங்க